கோவிந்தன் ராமானுஜரின் சித்தி பையன். சிறுவயது முதல் ராமானுஜருடன் இருந்தாலும் சில காலம் வழிதவறி வேற மார்க்கத்திற்கு சென்று விட்டான். ராமானுஜரின் சங்கல்பத்தால் திருமலை நம்பி அவனை திருத்தி பணிகொண்டான். எப்படி ஒரு பெண்ணை தந்தை புகுந்த வீட்டில் ஒப்படைப்பாரோ அதே போல திருமலை நம்பிகள் தனது மகன் திருக்குறுகை பிரான் மற்றும் சீடர்களான நடாதூர் ஆழ்வான், கோவிந்தன் ஆகிய மூவரையும் ராமானுஜரிடம் ஒப்படைத்தார். ராமானுஜர் மூவரையும் அழைத்துக் கொண்டு திருமலையிலிருந்து புறப்பட்டார். பிளானும் ஆழ்வானும் சந்தோஷமாக வந்து கொண்டிருந்தனர். ஆனால் கோவிந்தன் மற்றும் கண்ணீருடன் அங்கிருந்து வர மனதில்லாமல் தனது குருவான திருமலை நம்பியை நினைத்து அழுது கொண்டே வந்தார். ராமானுஜர் மூவரையும் அழைத்துக் கொண்டு காஞ்சிபுரத்திற்கு வந்தார். அன்றிரவு பார்த்தால் சீடர்கள் எல்லாம் வரிசையாக படுத்திருந்தார்கள். காலையில் கோவிந்தனை ராமானுஜர் அழைக்கும் போது கோவிந்தனை காணவில்லை. சோகம் தாங்காமல் காஞ்சியிலிருந்து கோவிந்தன் விடியற் காலமே புறப்பட்டு திருமலைக்கு வந்து திருமலை நம்பிகளை நமஸ்கரித்தார். நம்பிகளோ கோவிந்தனை ராமானுஜருக்கு தானம் கொடுத்து விட்டதாக கூறி அவரை திரும்ப அனுப்பிவிட்டார். வேறு வழியின்றி கோவிந்தனும் மீண்டும் காஞ்சிக்கு வந்து ராமானுஜரிடம் கையை பிசைந்து நின்றார். ராமானுஜர் அவரை அரவணைத்துக் கொண்டு மூவரோடும் வரதனை சேவித்துவிட்டு காஞ்சியிலிருந்து புறப்பட்டார்.